Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இந்த உலகம் மாறிவிட்டது. முன்னொரு காலத்தில் மனிதன் இயற்கையோடு இருந்தான். இன்று மனிதன் திரையோடு இருக்கிறான். காலை எழுந்தவுடன் நாம் பார்க்கும் முதல் விஷயம் சூரியன் இல்லை, மொபைல் ஸ்கிரீன். இரவு தூங்குவதற்கு முன் நினைப்பது நம்முடைய கனவுகள் இல்லை, நோட்டிஃபிகேஷன்ஸ். இது சாதாரண பழக்கமல்ல, இது ஒரு அடிமைத்தனம். ஆனால் இந்த மன அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வழி இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அந்த வழியை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் ஒரு தெய்வீக உளவியல் நிபுணர் சொன்னார். அவர் யார் தெரியுமா? கிருஷ்ணா. பார்ட் 1. மனத்தின் போர்க்களம். குருக்ஷேத்திரத்தில் நடந்த போர் வெறும் ஆயுதங்களின் போர் இல்லை, அது மனத்தின் போர். அர்ஜுனன் கையில் வில் இருந்தும் அவன் உள்ளத்தில் குழப்பம் இருந்தது. இன்று நமக்கு கையில் மொபைல் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லை. சோஷியல் மீடியாவின் உலகம் நம்மை மெதுவாக பிடித்துவிடுகிறது. ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு லைக், ஒரு காமெண்ட், மனம் சொல்லும் இன்னொரு ரீல் மட்டும். இதுதான் டோபமைன் லூப். இதையே பகவத்கீதாவில் கிருஷ்ணர் முன்பே விளக்குகிறார். பொருளை நினைத்தால் ஆசை பிறக்கும், ஆசையால் பந்தம், பந்தத்தால் மயக்கம். நாம் ஸ்க்ரோல் செய்கிறோம், ஆனால் உண்மையில் அது நம்மை ஸ்க்ரோல் செய்கிறது. பார்ட் 2. ஆசையின் உளவியல். கிருஷ்ணர் சொல்கிறார், மனம்தான் நண்பன், மனம்தான் பகைவர். நீங்கள் மனதை கண்ட்ரோல் செய்தால் அது உங்களை உயர்த்தும். மனம் உங்களை கண்ட்ரோல் செய்தால் அது உங்களை கீழே இழுக்கும். சோஷியல் மீடியாவின் அல்காரிதம் உங்கள் பலவீனங்களை அறிகிறது, ஆனால் கிருஷ்ணா சைக்காலஜி உங்கள் பலத்தை நினைவூட்டுகிறது. பார்ட் 3. பற்றுதல் வெர்சஸ் பற்றின்மை. கிருஷ்ணா சோஷியல் மீடியாவை எதிர்க்கவில்லை. அவர் சொல்வது, பயன்படுத்து, ஆனால் பந்தம் கொள்ளாதே. நீ கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், நீ growth தேடலாம், ஆனால் வேலிடேஷனை வாழ்க்கையின் மதிப்பாக எடுத்துக்கொள்ளாதே. லைக்ஸ் உன் மதிப்பல்ல, ஃபாலோவர்ஸ் உன் அடையாளமல்ல. உன் உண்மையான அடையாளம் உன் உள்ள அமைதி. பார்ட் 4. கிருஷ்ணா டீடாக்ஸ் மெத்தட். இப்போது பிராக்டிகலா பார்க்கலாம். கிருஷ்ணா சைக்காலஜியின் 4 ஸ்டெப்ஸ். 1. அவேர்னஸ். ஒரு வாரம் ஸ்கிரீன் டைம் நோட் பண்ணுங்கள், உண்மை தெரியட்டும். 2. டிசிப்ளின். மார்னிங் 1 மணி நேரம் ஃபோன் டச் செய்யாதீர்கள். 3. ஹையர் ஜாய். மெடிடேஷன், ரீடிங், ஸ்கில் லேர்னிங். கீழ் ஆனந்தத்தை உயர்ந்த ஆனந்தம் மாற்றும். 4. சத்சங். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ அவர்களாகவே ஆகிறீர்கள். பார்ட் 5. 21 டேஸ் மனமாற்றம். முதல் 7 நாட்கள் அவேர்னஸ், அடுத்த 7 நாட்கள் கண்ட்ரோல், கடைசி 7 நாட்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 21 நாட்கள் உங்கள் மனம் ரீசெட் ஆகும். அர்ஜுனன் போரில் வென்றான், ஏனெனில் அவன் மனத்தை வென்றான். இன்று உங்களின் குருக்ஷேத்திரம் உங்கள் கைபேசியில் இருக்கிறது. நீங்கள் மனதை வென்றால் சோஷியல் மீடியா உங்களுக்கு அடிமை, இல்லையெனில் நீங்கள் அதற்கு அடிமை. கிருஷ்ணா சொல்வது மிகவும் எளிமை. உன் மனத்தை உயர்த்து, உன் வாழ்க்கை தானாக உயர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் அனுபவத்தை காமெண்டில் எழுதுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். கிருஷ்ணா சைக்காலஜி போன்ற ஆழமான வாழ்க்கை மாற்றும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஸ்க்ரோல் செய்யாதீர்கள், கண்ட்ரோல் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.